நான் ஒரு கதை ஒன்று படித்தேன். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு கிராமத்தில் ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த ஒரு மகன். தாய் தந்தை இல்லை, அவருடைய அதிர்ஷ்டம். ஆனால் வீடு, சொத்து, சுகம், காசுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. கூட அவங்களுடைய தாய் தந்தை சகோதரர் யாரும் இல்லாதனால அவர் சரியான ஒரு கல்வியும் அவரால் தொட முடியல. ஒரு நல்ல ஒரு படிப்பறிவும் அவருக்கு இல்லை. அப்ப இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் யாருக்கையும் ரொம்ப நெருங்கி போக மாட்டார். அந்த ஊருக்குள்ள யாருக்கிட்டையும் நெருங்கி ரொம்ப பேச மாட்டாரு. அப்படி தனிச்சு அவர் வேலை உண்டு, அவர் உண்டு. விவசாயம்னா இட வசதி இருக்கு, விவசாயம் பண்ண போக வைக்க அப்படிதான் இருந்துட்டு அப்படிதான் இருக்கார். அப்போ அவருக்கு அந்த கல்யாண வயசு வந்துருச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, ஆண்களை இந்த அதிகமா செஞ்சு சாப்பிட்றது உப்புமா. அடிக்கடி அவர் வெளியிலையும் போய் சாப்பிட்றதும் கிடையாது. ஏன்னா வெளியில போனாங்கன்னா இப்ப அவர் இருக்கிற கிராமம் இருந்தாலும் ஒரு சிட்டிக்குள்ள போகணும் சாப்பிட்றதுக்கு. அப்படி போகும்போது அந்த இடத்துக்கு போறதுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு பழக்க வழக்கங்கள் இல்லை. ஏன்னா அப்படியே வாழ்ந்துட்டார் இல்லையா. அப்ப அவருக்கு திருமண வயசு. அப்போ அங்க உள்ள ஒரு பெரியவர், அந்த ஊர்ல முக்கியமான ஒருத்தர் என்ன சொல்றாரு, தம்பிங்க வாப்பா, உனக்கு கூட யாருமே இல்லை, உனக்கு கூட யாருமே கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாமே. உனக்கு சமைச்சு போறதுக்கு, உங்க துணையா இருக்கிறதுக்கு ஏதாவது நீ ஒரு ஆறுதலா 2 பேரும் இருக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லி சில ஐடியாலாம் கொடுக்கும் போது, சரிங்க ஐயா அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார். அவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு, என்னடா நம்ம தெரிஞ்சது வெறும் உப்புமாவா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல சாப்பாடு கண்டிப்பா, அதுவும் மனைவி கையால சாப்பிட்றது கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா. விதவிதமா சமைச்சு போடுவாங்க, நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. அப்ப கல்யாணங்கள்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இவர் படிக்காதனால இவர்கிட்ட பண வசதி எல்லாமே இருக்கு. ஒரு நல்ல படிச்ச பொண்ணு இவருக்கு கிடைச்சிருச்சு. நல்ல ஒரு பெரிய இடத்துல ஒரு படிச்ச பொண்ணு இவருக்கு கிடைச்சிருச்சு. அப்ப கல்யாணம்லாம் கடப்புலாம் நல்லா சிறப்பா நடந்து வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் போட்டு சிறப்பா பண்ணிட்டாங்க. சரி, கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் காலையில விடிஞ்சிருச்சுங்க. அப்ப மனைவி கணவர்கிட்ட, ஏங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும், முதல்ல நான் சமைக்க போறேன், உங்களுக்கு பிடிச்சது நான் சமைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டிருக்கார். இவர் என்ன பண்ணிருக்காரு, புது மனைவி இல்லையா, நம்ம ஏதாவது சொன்னி இது கோவம் வந்துடக்கூடாது. ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச புது கொஞ்சம் பாசம் அதிகமா தானே இருக்கும். எல்லாமே அவங்க பக்கம் பேசுவாங்க. நாளைக்கு இல்லம்மா உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணி கொண்டு வா அப்படின்னு கணவர் மனைவிட்ட சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் மனைவிக்கு. பரவாயில்லையே, நமக்கு பிடிச்சதையே கணவர் கேட்கிறாரு, இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு. சந்தோஷப்பட்டு என்ன போறாங்க, வேகமா போய் சமையல் பண்றாங்க. சமையல் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஏங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க காலை டிஃபன் ஓகே. உடனே ரெடி பண்ணிட்டு கையெல்லாம் கழுவிட்டு ஹஸ்பண்ட் போய் உட்காராரு, டேபிள்ல உட்காண்டாரு. அப்படி மூடி போட்டு பாக்ஸ் போட்டு அப்படி அழகா கொண்டு முன்னாடி அந்த மனைவி வைக்கிறாங்க. உடனே இவரு, இன்னைக்கு ஒரு பிடி நல்லா சாப்பிடலாம்பியா. திறந்து பார்த்தார், உப்புமா. பொண்டாட்டி கீழே மேல பாக்குறாரு, கீழே உப்புமாவை பாக்குறாரு, மேல பாக்குற கீழே உப்புமாவை பாக்குறாரு. சரி ஓகே பாத்துக்கலாம் சாப்பிட்டார். ஏன்னா முதல் சமையல் பொண்டாட்டிக்கு பிடிச்ச சமையல வேணும்னு கேட்டாரு. உடனே பொண்டாட்டி பிடிச்ச உப்புமா வச்சுட்டு, ஏற்கனவே உப்புமா சாப்பிட்டு போரடிச்சு போனவர் அவர். அப்போ அந்த உப்புமாவை வேணான்னு சொல்லிட்டாலோ பிடிக்கலன்னு சொல்லிட்டாலோ மனைவி மனசுல முதல் நாளே கஷ்டம் வந்துடும். இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு, சாப்பிட்றாரு. சரி அப்படியே ஓடிடுது. நைட்டு டிஃபன் சாப்பிடணும். அப்போ புது மனைவி வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போகணும் வைக்கணுமே. சரி நம்ம பஜாருக்கு போகலாம், மேல போகலாம், ஒரு நல்ல ஒரு ஹோட்டல்ல, ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கணவர் ஐடியா கொடுக்குறாரு. மனைவி ஓகே, வண்டி புக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி போயிட்டாங்க. போன உடனே
நல்ல ஸ்டார் ஹோட்டல், நீங்க பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல பாத்தீங்க அப்படின்னா அந்த லைட்லாம் கொஞ்சம் டம்மியா மங்களா இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காது. போய் உட்காந்துட்டாங்க. அங்கேருந்து அந்த சப்ளையர் வராரு, ஒரு மெனு கார்டை தூக்கி வச்சிட்டாரு. அந்த மெனு கார்டை மனைவி ஏங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இவர் ஏற்கனவே படிக்கல, இருக்கலாம் இங்கிலீஷ்ல இருக்கு. இவரை எடுத்து பாக்குறாரு, இப்படியே கைய வர்றாரு, என்னடா இது நமக்கு வந்து சோதனை, 1 2 3 4 5 வரிசையா இருக்கு, இதுலயே அவங்க கைய வைப்போம். கைய வச்சுட்டாரு. கூப்பிடாரு சப்ளையரை, இது ஆர்டர் பண்ணிடுவாங்க 2 அப்படி. ஓகே போயிட்டாரு. ஒரு எப்படி ஆனாலும் ஸ்டார் ஹோட்டல் கொஞ்சம் லேட்டாக தானே ஆகும், இவங்க என்ன பேசிட்டே இருக்காங்க. அழகா கொண்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டாரு. பார்க்குறாரு, என்னத்தை நம்ம சொல்லியிருப்போம், கொஞ்சம் மஞ்சள் கலரா இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த எடுத்து அப்படி சாப்பிட்டு பார்க்கிறாரு. உப்புமா. மனைவி எடுத்து சாப்பிட்டு ஒரே சந்தோஷம், ஏங்க உங்களுக்கு உப்புமா தான் பிடிக்குமா அப்படின்னு. அவர் கையும் வரல காலும் வரல. ஏமா, எனக்கு உப்புமா தவிர வேற எதுவுமே செய்ய தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது இந்த கதை எதுக்கு அப்படின்னா, ஒருவனுக்கு என்ன கிடைக்கும் என்ன நடக்கும் அவன் கர்மாவை பொறுத்து அதுதான் கிடைக்கும். ஆனா கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணி போடுங்க. வணக்கம், மீண்டும் சந்திக்கலாம்.